अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा। கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபா தாபீன்கள், சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வெற்றிக்கு வழிகாட்டும் தூய எண்ணங்கள். தூய எண்ணங்கள் என்பது வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அமலாகும். தூய எண்ணங்கள் வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். நம்முடைய எண்ணங்கள் செயல்களாக மாறும்போது தூய எண்ணங்கள் நேர்மறையான செயல்களுக்கு வழிவகுக்கும். இதன் விளைவாக வெற்றி மற்றும் முன்னேற்றம் உண்டாகும். தூய எண்ணங்களானது ஒருவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு எண்ணங்கள் தான், ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் தான் செயல்களாக வெளிப்படுகின்றது. எனவே ஒருவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அவர்களின் செயல்களும் தூய்மையானதாகவே இருக்கும். தூய எண்ணங்களானது நேர்மறையான செயல்களுக்கு வழிவகுக்கும். உதாரணமாக, நாம் ஒரு செயலை செய்யும் போது அது மற்றவர்களுக்கு உதவுமா என்கின்ற எண்ணம் இருந்தால், நாம் செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது, உதவுமா என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த செயலின் நோக்கம் நேர்மறையானதாக இருக்கும். நேர்மறையான செயல்கள் எப்பொழுதுமே வெற்றியை நோக்கி நம்மளை அழைத்து செல்லும். ஒருவருடைய செயல் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்போது அது அவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாகவும் அமைந்துவிடும். தூய எண்ணங்கள். தூய எண்ணங்கள் என்பது ஒருவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, ஒருவருடைய எண்ணங்கள் மற்றவருக்கு உதவும் நோக்கத்துடன் இருந்தால், நம்முடைய எண்ணம் பிறருக்கு உதவக்கூடிய நோக்கத்தோடு இருந்தால் அது அவர்களுடைய சமூக வாழ்க்கையையும் சேர்த்து மேம்படுத்தும். எனவேதான் செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக நாம நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்குமே எண்ணம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் என்பதை நாம நன்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே தான் நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு, நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் மறுமையில் கூலி வழங்குகிறான். இன்னல்லாஹ லா யன்னுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்னுரு இலா குலூபிக்கும் வ அஹ்மாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் பொருட்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த அளவுக்கு என்றால், மறுமையில் தீர்ப்பு கூறப்படக்கூடிய அந்த நாளில் ஒரு உயிர் தியாகி, அதாவது இறைவனுடைய வழியில் போரிட்டு அந்த போரில் கலந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த, எதிரிகளால் கொல்லப்பட்ட ஒரு உயிர் தியாகி அல்லாஹ்விடத்தில் அழைத்து வரப்படுவார். அவரிடம் இறைவன் அந்த மனிதருக்கு தான் செய்த எல்லா அருள்கொடைகளையும் எடுத்து காட்டுவான். அவரும் அந்த மனிதரும் அந்த அருள்கொடைகள் எல்லாம் பார்த்து அதை உணர்ந்து கொள்வார். அவரிடத்தில் இறைவன் கேட்பான்,
எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் உனக்கு இவ்வளவு அருட்கொடைகளை தந்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று இறைவன் அந்த மனிதரிடத்தில் கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறார், உனக்காக நான் போர் செய்தேன், உன் வழியில் நான் போர் செய்தேன், அதனாலேயே கொல்லப்பட்டேன் என்று கூறுவார். அப்பொழுது இறைவன், நீ பொய் சொல்கிறாய். அந்த மனிதரை பார்த்து இறைவன் சொல்கிறான், நீ பொய் சொல்கிறாய் என்று சொல்கிறான். ஏன் தெரியுமா? அந்த மனிதரானவர் உலகத்தில் மக்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காக, அவரை வீரன் என்று புகழ வேண்டும் என்பதற்காக என்ற எண்ணத்தில் அவர் போர் செய்திருக்கிறாய். இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீ வீரன் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக போர் செய்தாய், உனக்கு அவ்வாறு கூறப்பட்டு விட்டது. அதாவது உலகத்தில் உனக்கு வீரன் என்று மக்கள் கூறிவிட்டார்கள், உனக்கு அவ்வாறு கூறப்பட்டு விட்டது என்று இறைவன் கூறுவான். பிறகு மலக்குகளை அழைத்து அந்த மனிதரை நரகத்தில் முகம் கூப்பர தள்ளும்படி கட்டளையிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக தூய்மையான உள்ளம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். தூய்மையான உள்ளம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நம்மை படைத்த இறைவனுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய அதிகபட்சமாக ஒரு மனிதன் என்ன செய்ய முடியுமோ அந்த தியாகத்தை, அதாவது தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டவர், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரையே இழந்துள்ளார். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனாலும் அவ்வளவு எளிதாக யாருமே செய்ய முடியாத தியாகத்தை இந்த மனிதர் செய்த போதும் அவருடைய எண்ணமானது சரியில்லாத காரணத்தினால் அவர் நரகத்திற்கு செல்வதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் நாம் என்னைக்காவது உணர்ந்திருக்கின்றோமா? நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய அமல்கள் எதன் அடிப்படையில் இருக்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் என்னைக்காவது ஒரு கணம் எண்ணி பார்த்திருப்போமா? இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தங்களுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய நல்ல அமல்களை எல்லாம் பேருக்காகவும் புகழுக்காகவும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் பணத்திற்காகவும் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையை பார்க்கிறோமா இல்லையா? இது குறித்து எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் வருத்தமும் இல்லாமல் மிக எளியதாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்களை பற்றித்தான் படைத்த இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்கள் செய்த செயலுக்குரிய கூலி இந்த உலகத்திலேயே நிறைவேறும், அவற்றில் அவர்கள் எவ்வித குறையும் செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை என்றும், இவர்கள் செய்த யாவும் அழிந்து விட்டன, அவர்கள் செய்து கொண்டிருப்பவை வீணானது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 11வது அத்தியாயத்தில் 15 மற்றும் 16வது வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காமல், நம்முடைய செயல்பாடுகள் எதன் அடிப்படையில், எந்த எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏதோ நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்மளுடைய அமல்களை தூய எண்ணத்துடன் செய்ய வேண்டும். நம்மளுடைய அமல்களை மற்றவர்கள் பார்ப்பதற்காக, புகழ்வதற்காக என்று நாம் செயல்பட்டால் மறுமையில் நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நாம் மிகப்பெரிய நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களை, எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் தூய்மையான எண்ணங்களுடன் வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.